வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், குஷப்பாவை யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா குர்மாசனா. குர்மாசனா ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆசனா. ஸோ அது பிகினர்ஸா நீங்க ட்ரை பண்ணும்போது பாருங்க உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சா இருக்கா இல்லையான்னு. அந்த ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு வார்ம் அப் இருக்கு. அது ப்ரிப்பரேட்டரி போஸும் சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா நீங்க குர்மாசன் ட்ரை பண்ணலாம். நம்ம குர்மாசன் பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ரிப்பரேட்டரி போஸ் இல்ல அதுக்கு வார்ம் அப்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க முடிச்சு கரெக்டா உங்களால அந்த பெண்டிங் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறமா நீங்க குர்மாசன் ட்ரை பண்ணுங்க. அதை பண்ணும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கைகள்ல இருக்கிற தசை கரெக்டா அமுங்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டோன் அப் ஆஃப் பாடி இருந்துச்சுன்னா நீங்க பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தா ப்ளீஸ் குர்மாசன் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த ப்ரிப்பரேட்டரி, அதாவது அந்த வார்ம் அப்பையே நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா குர்மாசன் ட்ரை பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அது நிறையவே உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதோட வார்ம் அப் பார்க்கலாம். ஸோ கால்களை ரெண்டுமே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கால்களை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பட் லைன் நல்லா அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லையான்னு. பட் லைன் அட்ஜஸ்ட் ஆகுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் உங்க கால்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பாருங்க. நீங்க பார்க்கும்போது உங்களோட செஸ்ட்டை முன்னாடி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இங்க ஸ்ட்ரெச் விழும்போது வலி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்க கால்களை கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆனா ஹெல்தியா இருக்கீங்க, நார்மல் பாடி கண்டிஷன்னா நீங்க உங்க கால்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். நார்மலி கைகளை இன்டர்லாக் பண்ணிட்டு மேல தூக்கி கொஞ்ச நேரம் இருக்க பாருங்க. ஸோ இருக்கும்போது தான் உங்களோட ப்ரெஷர் தெரியும். மேல போயிட்டு கீழே வரும்போது அந்த ப்ரெஷர் தெரியாது, பாடியில எவ்வளவு ஸ்டாமினா இருக்கணும்னு தெரியாது. ஸோ உங்களோட இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மேல இருக்க பாருங்க. அண்ட் மெதுவா ரைட் சைட்ல திரும்பி உங்களோட கால்களை பெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் மெதுவா மேல வாங்க. அதுக்கு அப்புறமா கரெக்டா லெஃப்ட் சைட் அண்ட் மெதுவா வந்துட்டு முன்னாடி. இது சீக்கிரமா நிறைய பேருக்கு டச் ஆகலைன்னா பரவாயில்ல, ஹாஃப்வே தான் போக முடிச்சதுன்னா அவ்வளவு ஹிப் ஓப்பனிங் தான் இருக்கு, அவ்வளவு ஆம்ஸ்ட்ரிங் தான் ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில நீங்க மெதுவா முன்னாடி போக ட்ரை பண்ணுங்க. ஒரே ஃபோர்ஸா போகாதீங்க, உங்களுக்கு தசைகள்ல வீக்கம் ஏற்படுற வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ மெதுவா அகேன் கைகளை மேல கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறமா நீங்க மெதுவா ரைட், அப்புறமா மெதுவா மேல வந்துட்டு திரும்பி லெஃப்ட், கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறமா தான் மேல வந்துட்டு முன்னாடி. இந்த மாதிரி பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் குர்மாசன் ட்ரை பண்றதே எப்பவுமே நல்லது. பிகினர் லெவல்ல இருந்து குர்மாசன் ட்ரை பண்ணும்போது ரெண்டு முட்டியும் எழும்போம், பிளாட்டா உட்காராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மெதுவா ட்ரை பண்ணுங்க. ஒரே சமயத்துல காலை கீழே பிரஸ் பண்றது வேண்டாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆங்கிள் போர்ஷன் அண்ட் இங்க இருக்கிற தசைகள்ல வீக்கம் ஏற்படுற வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நியர்லி 15 to 20 days உங்களால சரியா உட்கார இருக்கிற பிரச்சனையும் அதிகரிக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இட். அண்ட் ஆசனாஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் இல்லைன்னா நல்ல ஹாட் ஷவர் பாத் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அது உங்களோட பாடியில புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ இப்போ நம்ம குர்மாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குர்மாசன் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆசனானால மற்ற ஆசனாஸ் எல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி உங்களால உங்க பாடி ரெடி ஆனதுக்கு அப்புறமா குர்மாசன் ட்ரை பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? உங்களோட ப்ரிப்பரேட்டரி போஸே இப்படிதான். இது ஓபன் ஆகி உங்களோட முன் பகுதியை ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. செஸ்ட் பொசிஷன் முன்னாடி இருக்கணும், பேக் லைன் பொசிஷன் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்க கை ரைட் கை பின்னாடி போகணும். அந்த பின்னாடி போகும்போது பெண்ட் பண்ணி பாருங்க, உங்களோட எல்போ கீழே விழணும். இந்த மாதிரி கீழே விழுந்து உள்ள போகும்போது பைசெப், அதாவது ஆம்பிட் பகுதி, இந்த முட்டி கீழே இருக்கிற பகுதிக்கு உள்ள போகணும். உங்க எல்போ தான் போகுதுன்னா நீங்க ரெடியா இல்லைன்னு அர்த்தம். ஆணும் பெண்ணும் ட்ரை பண்ணும்போது பைசெப் உள்ள போனோம், முட்டி பகுதி உள்ள போக கூடாது. அந்த மாதிரி போகும்போது இன்னும் உங்களோட ஷோல்டர் ஓபன் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா மெதுவா கைகளை பின்னாடி, இந்த கைகளையும் இதே மாதிரி பின்னாடி பண்ணிட்டு மெதுவா உங்க கால்களை முன்னாடி தள்ள பாருங்க. இந்த மாதிரி தள்ளும் போது உங்களோட முட்டி கீழே விடும்.
மெதுவா முன்னாடி பாருங்க அண்ட் மெதுவா உங்க கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு மேல வர பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டயப்ரம் சொல்வாங்க. மூச்சு சரியா உள்ள வெளியே இழுக்கலன்னா டயப்ரம் டைட் ஆயிடும்னா இறுக்கிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வலி ஏற்படும். சோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட மூச்சு பயிற்சி. கீழே போனதுக்கு அப்புறமா எந்த ஆசனாவும் இருந்தாலும் மூச்சு உள்ள வெளியே எடுக்கிற பிராக்டிஸை நீங்க விடவே விடாதீங்க. விட்டீங்கன்னா உங்க டயப்ரம் டைட் ஆகும். இருக்குனதுக்கு அப்புறமா வலி ஏற்படுறது உங்களால பொறுத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், நீங்க மறந்து போயிட்டீங்கன்னா மூச்சு உள்ள வாங்கி வாய் வழியா மூச்சை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்பாம்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மசில் ரிலீஸ் ஆனா உங்களுக்கு இந்த டயப்ரம்ல இறுக்கம் ஏற்படாது. இன்னொரு தடவை உங்களுக்கு கூர்மாசன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட கால்கள் பொசிஷன்ல வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கைகளை இந்த மாதிரி உங்களோட கொலுசு பகுதியில பிடிச்சு ஸ்ட்ரைட்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. தள்ளும் போது உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரைட் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கான்னு தெரியும். கூனி வளைஞ்சிங்கன்னா உங்களால எந்த ஆசனாவையும் பண்ண முடியாது. இப்போ அகைன் உங்க கைகளை கீழே இறக்கி, அதாவது உங்க மார்பு பகுதியும் கீழே குனிஞ்சு நீங்க கைகளை சைட்ல விடுங்க. மெதுவா சைட்ல விடுங்க அண்ட் மெதுவா நீங்க உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே ப்ளீஸ் மறக்காதீங்க. அண்ட் மெதுவா மேல எடுத்து பார்த்துட்டு உங்க கைகளை மெதுவா நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா நீங்க எழுந்துக்கோங்க அண்ட் வரலாம். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட மூச்சு 5 நிமிஷம் 3 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலாம். சோ நிறைய டைம் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா நீங்க குர்மாசன் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அண்ட் 30 செகண்ட்ஸ் கிட்ட டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 minute to 2 minutes நீங்க டெய்லி குர்மாசன் ட்ரை பண்ணும்போது உங்களோட பாடி லூசன் அப் ஆகும், ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும் போது நீங்க எந்த ஆசனா பண்ணாலும் வீக்கமோ உங்களுக்கு ஷூட் அவுட் பெயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எப்பவுமே வராது. பசங்க சின்ன குழந்தைங்களுக்கு இது ஈஸியா வரும். அவங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும் அவங்களோட கால்கள்ல எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கும் குர்மாசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க குர்மாசன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.